பிரைஸ் லார்ட். என்னாச்சுங்க, வாழ்க்கையே ஒரே தோல்வியும் டிசப்பாயிண்ட் மட்டும்தான் இருக்குதா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோட பேசுவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பைபிளில் பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க 1 இல்லை 2 இல்லைங்க, 12 வருஷமாக உதிரப்போக்கினால் அவதிப்பட்டு அவங்க தேடாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, ஆசையெல்லாம் அழிஞ்சது மட்டும்தாங்க மிச்சம். அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதமும் நடக்கல, எந்த ஒரு சுகமும் கிடைக்கல. ஆனாலும் அவர் விசுவாசத்தை விடாம எப்படியாச்சும் இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டா போதும், நான் எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்ததுனால அந்த விசுவாசம் அவளை வெட்கப்படுத்தலைங்க. என்ன பண்ணுச்சு தெரியுமா? அவ தொட்ட மாத்திரத்துல அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து, இத்தனை வருஷமாக எத்தனையோ காரியங்களை தேடி போய் கிடைக்காத ஒரு காரியம் இயேசுவினுடைய வஸ்திரத்தை விசுவாசமாய் தொடும் பொழுது அவளுக்கு கிடைச்சது. அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூட எத்தனையோ விஷயங்களை நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம், ஆனாலும் உங்க வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காது. எத்தனையோ காரியங்களை நீங்க எதிர்பார்த்திருக்கலாம், ஆனா நீங்க எதிர்பார்த்த காரியம் ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்காம இருக்கலாம். பட் நான் இப்ப சொல்றேன், இத்தனை ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறமும் இப்பவும் நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து நீங்க எதிர்பார்த்து அவரையே நோக்கி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அந்த காரியத்தை நிச்சயமா செய்து முடிக்கும். ஆமாங்க, ஏன்னா இந்த பைபிள் இருக்க வார்த்தை ஏதோ கதையோ இல்ல சினிமால சொல்ற டயலாகோ இல்லைங்க, உண்மை. ருசிச்சு பாருங்க.